மரத்தின் அருகில் ஒரு காகம் வசித்து வந்தது. அதற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு அன்னப்பட்சியும் வசித்தது. அந்த பட்சி மணிக்கணக்காக அந்த அழகிய குளத்தில்தான் நீந்திக் கொண்டிருக்கும். காகத்திற்கு எப்போதுமே தன் நிறத்தை நினைத்து வருத்தமாக இருந்தது. அன்னப்பட்சியின் அழகை பார்க்கும்போது அவனுக்கு பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் அன்னப்பட்சியின் அழகை நினைத்து வியந்து கொண்டு எனக்கும் இது போல் அழகு வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த அன்னப்பறவைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகும் வெள்ளை நிறமும் உள்ளது என்று காகம் அதிசயப்பட்டது. ஒருவேளை அப்பறவை எப்போதும் தண்ணீருக்குள்ளே இருப்பதாலும் பல முறை குளிப்பதாலும் வெள்ளையாக இருக்கின்றதோ என்று நினைத்தது. காகமும் இனி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை குளிப்பது என்று தீர்மானித்தது. அப்படி செய்தால் தானும் அழகாக வெள்ளையாக மாறலாம் என்று நம்பியது. அந்த நம்பிக்கையில் ஒரு அழகனாக மாறும் தன் பயிற்சிகளை காகம் துவங்கியது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள அன்னப்பறவையும் மற்ற பறவைகளும் ஆவலுடன் காத்திருந்தனர். பலமுறை குளித்த பின்னரும் காகத்தின் தோற்றத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இருந்தும் காகம் தன் முயற்சியை கைவிட தயாராக இல்லை. ஒரு நாளில் காகம் பல முறை குளித்தது. கடைசியில் ஒரு நாள் காகம் காய்ச்சலில் விழுந்தது. அதிலிருந்து நலம் பெற்று வர மிகவும் கஷ்டப்பட்டது. அப்போதுதான் அந்த காகத்திற்கு தவறு புரிந்தது. பலன் கிடைக்காத இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படி இருக்க பழகி சந்தோஷப்பட வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது. மனதில் அப்படி ஒரு மாற்றம் வந்த பின் அந்த காகம் எப்போதும் சந்தோஷமுள்ள ஒரு பறவையாக மாறியது. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படி இருப்பதில் சந்தோஷப்பட வேண்டும்.